I am Shantini, dear plus 2 accountancy students. Chapter number 5, admission of a new partner, page number 177, sum number 90. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? மூணு பார்ட்னர்ஸ் தீபக், செந்தில், சந்தோஷ் are the partners sharing the profit and losses equally. மூணு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. புதுசா ஒருத்தர் வராரு ஜெரால்ட். அவருடைய ரேஷியோ என்ன? அவருடைய ஷேர் என்ன அப்படின்னா 1/3 in future profit. யூசுவலா எல்லா சம்ல என்ன கொடுப்பாங்க? ஒன்னு நியூ பார்ட்னர் கேபிட்டலுக்கு ஒரு அமௌண்ட் கொண்டு வராரு, குட்வில்க்கு ஒரு அமௌண்ட் கொண்டு வருவார், இல்ல கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்தே குட்வில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சம்மை பொறுத்தவரை கம்பெனியுடைய டோட்டல் குட்வில் 45,000 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 45,000ல 1/3 ஆஃப் தி ஷேர் will be as a goodwill of the partner. ஓகே, டோட்டல் குட்வில்ல நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த கம்பெனியோட குட்வில் 45,000, அதுல ஜெரால்ட் வந்து எவ்வளவு ரூபாய் கொண்டு வராரு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அதுக்கு என்ன ஷேர் கொடுத்திருக்கு? 1/3 ஆஃப் ஷேர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஜெரால்ட் எவ்வளவு கேஷ் கொண்டு வந்தாரு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த 45,000ல 1/3 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ 1/3 எவ்வளவு இருக்கு? 15,000. ஓகே, 15,000 345ல 3 15 டைம்ஸ் இருக்கு. அப்போ 15,000. இந்த 15,000 தான் ஜெரால்ட் என்ன பண்ணிருக்காரு? குட்வில்ல கொண்டு வந்திருக்காரு. நார்மலா குட்வில்னா அவர் கொண்டு வந்த அமௌண்ட் அப்படியே ஷேர் பண்ணிடுவோம். இங்க அப்படி கொடுக்கல, ஒரு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்காங்க. the goodwill of the firm is valued at 45,000. அப்ப நம்ம என்ன, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன பண்றோம்? 1/3 ஷேர் அந்த டோட்டல் குட்வில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சி ஜெரால்டுடைய ஷேர் எவ்வளவு குட்வில் கொண்டு வந்திருக்காரு கேஷா அப்படிங்கறத கண்டுபிடிச்சி இந்த 15,000 மூணு பார்ட்னருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அது ஒண்ணு. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? பேங்க் அக்கவுண்ட் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்திருக்காரு? 15,000. ஓகே, 2 மூணு பேர் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் தீபக் அக்கவுண்ட் போடக்கூடாது. கேபிட்டல்ங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். அதனால யாரோட கேபிட்டலா யாரோட பேரா இந்த பேரா இருந்து போகுது. பட் கேபிட்டல் இஸ் தி வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ தீபக் கேபிட்டல் அக்கவுண்ட். இன்னொருத்தர் யார் இருக்காங்க? செந்தில்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அதுக்கப்புறம் சந்தோஷ் கேபிட்டல் அக்கவுண்ட். இப்போ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மூணு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணாங்க. இப்போ 15,000 3ஆல டிவைட் பண்ணும்போது we'll get 5,000 each. ஓகேயா? இப்போ மூணு பேருக்கும் எவ்வளவு ரூபாய்? 5,000 rupees கிடைச்சு. ஓகே, so goodwill amount AMP னா அமௌண்ட் போட்டுருக்கேன். transferred to the existing partner equally. ஏன்னா ஒரு ரேஷியோமே இல்லை, அதனால ஈக்குவலி அப்படின்னு நம்ம டைரக்டா நான் எழுதிட்டேன். இப்போ இன்னொரு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி அண்ட் அட்ஜஸ்டிங் தி குட்வில்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை the existing partner with a half of the amount. இப்போ வந்து இவர் 5,000 னா 5,000 ஃபுல்லா அவர் எடுக்கவே இல்லை, பாதி அமௌண்ட். அதே மாதிரி செந்திலும் பாதி அமௌண்ட், சந்தோஷம் பாதி அமௌண்ட் தான் வித்ட்ரா பண்ணியிருக்காரு பேங்க்ல. அப்போ இதோட ஃபுல்லா அப்படியே எழுதணும். இப்போ எப்படி எழுதணும்? தீபக் capital account, இது second entry, capital account debtor, Sendil's capital account debtor, Santosh debtor to bank. Okay, bank account எவ்வளவு?
withdraw the half of the amount. Okay, அப்போ 5000 ல half of the amount எவ்வளோ? 2500 டெபிட் காலத்துக்கு நேரே போடும். ஸோ எல்லாரும் ஈக்குவல் பார்ட்னர்னா எல்லாரும் ஈக்குவலாக 2500 எடுத்திருக்காங்க. ரிமைனிங் அது பேங்க்லேயே இருக்கும். அப்போ மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது டெபிட், ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் சைடும் கிரெடிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது 7500. இப்போ நரேஷன் அமௌண்ட்னா எப்படி எழுதுறது? half of the amount அப்படிதானே கொடுத்துருக்கு. half of the amount withdrawn by the partners, by the existing partner. Existing or old எழுதுங்க. by the partner னா ஜெரால்டும் சேர்ந்துருவார். அதனால by the existing partners. Okay, thank you.